ஹாய் டேனியல் சாலமோன். ஸோ இன்றைக்கி சயின்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 40க்கு 17.5 எடுத்திருக்கீங்க. ஸோ கம்மியான மார்க்கு தான். ஸோ பார்க்கலாம். ஸோ ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா பொதுவான அறிவிப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொதுவாக ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கொஸ்டினில் உள்ள எல்லா விஷயமும் உனக்கு தெரியணும். இந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா பொதுவான அறிவிப்புகள். முதல்ல திஸ் பேப்பர் கண்டெய்ன்ஸ் 8 ரோமன் லெட்டர் 8 ரோமன் லெட்டர் இருக்கான். இந்த இருக்குல்ல, இதுதான் ரோமன் லெட்டர். ரோமன் லெட்டர் 8னா 1 2 3 4 5 6 7 தென் 8. ஸோ இதுதான் ரோமன் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ரீட் ஆல் த கொஸ்டின்ஸ் கேர்ஃபுல்லி. கவனமாக ரீட் பண்ணணுமா? ரீட் பண்ணணும்னா வாசிக்கிறது. ரீட் ஆல் த கொஸ்டின்ஸ் கேர்ஃபுல்லி. நீ நிறைய கொஸ்டினை கேர்ஃபுல்லாக வாசிக்கவே இல்லை. ஸோ ஒரு கொஸ்டின் கொடுக்கும்போது கவனமாக வாசிக்கணும். ஆல் த ஆன்சர்ஸ் to be done in the question paper itself. All the answers to be done in the question paper itself. கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுக்குரிய ஆன்சரை இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே எழுதணுமா. ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி. ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி. எல்லா கொஸ்டினும் கம்பல்சரி. சரி, இப்போ இது ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் நியூ வேர்ட்ஸ், புதிதான வார்த்தைகள். இது அவங்க டிக்டேட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. நியூ வேர்ட்ஸ், புதிதான வார்த்தைகள். ஏதாவது 5 வார்த்தைகள் கேட்டிருக்கு. ஃபேமிலி எழுதியிருக்க. தென் ஃபுட். புது வார்த்தைகள் இங்கே இருக்கு இல்லையா, வேர்ட்ஸு. நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இது ஏதாவது ஜிங்கிள் இந்த மாதிரி வேர்ட்ஸை தூக்கி இங்கே எழுதியிருக்கலாம். அதை எழுதாமல் விட்டுட்டேன். இந்த வார்த்தைகள்லாம் புதுசாக இருக்குன்னா இதை தூக்கி இங்கே எழுதியிருக்கலாம். சரியா? இனிமேல் அடுத்த திருப்பி நியூ வேர்ட்ஸ்ன்னு கேட்கும்போது இங்கே இருக்கிற வார்த்தைகள், இங்கே இருக்கிற இந்த வார்த்தைகள்லாம் தூக்கி நீ எங்கே எழுதலாம். அடுத்தது இது செகண்ட் ஒன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டிருக்காங்க, இது செகண்ட் ஒன். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னா என்ன அர்த்தம்னா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா சூஸ் 2-3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டான இதை நீ என்ன செய்யணும், சூஸ் பண்ணணும். இங்கே ரீக்ரியேஷன் மேக்ஸ் அஸ் ஃபீல் ஃப்ரெஷ்ன்னு கொடுத்துருக்க. வெரி குட். ரீக்ரியேஷன் மேக்ஸ் அஸ் ஃபீல் ஃப்ரெஷ் கரெக்டாக எழுதியிருக்க. எ ஜாயிண்ட் ஃபேமிலி இஸ் எ பிக் ஃபேமிலி. ஸோ இதுலேயும் கரெக்டாக எழுதியிருக்க. குட். ஆல்வேஸ் ஈட் ஃப்ரெஷ் ஃபுட். வெரி குட். ஃப்ரெஷ் ஃபுட் அப்படின்னா புதிதாக தயாரிக்கப்பட்ட ஃபுட்டை தான் சாப்பிட்ணும். Which of the following is body building food? Which of the following is body building food? Milk. கரெக்டாக எழுதியிருக்க. குட். we have lunchன்னு வந்திருக்கு. இந்த ஆஃப்டர்நூன் நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் வந்துட்டேன். we have lunch in the afternoon தான், மதியம் தான் நம்ம லஞ்சு சாப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு second one, we love our dash and care for them. We love our dash and care for them. இதுக்கு என்ன அர்த்தம்? ஃபேமிலின்னு போடலாம். we love our family. FAMILY family. we love our family and care for them. அவங்கள நல்லா பார்த்துக்கணும். we must eat in a dash placeன்னு கொடுத்துருக்கு. எங்கே ஈட் பண்ணணும்? டைனிங். TINING டைனிங். டைனிங்கில் தான் சாப்பிட்ணும். we cannot live without food. உணவு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஃபுட். Dash is an interesting activity. Dash is an interesting activity. Cooking போடலாம். COOKING
KING குக்கிங். குக்கிங் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி. நியூக்ளியர் ஃபேமிலி இஸ் எ டேஷ் ஃபேமிலின்னு கேட்டிருக்கு. இதுக்கு ஸ்மால் ஃபேமிலி SMALL ஸ்மால் ஃபேமிலி. நியூக்ளியர் ஃபேமிலி இஸ் எ ஸ்மால் ஃபேமிலி. அடுத்தது மேட்ச் கரெக்டாக எழுதியிருக்க குட். அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 4th ரோமன் லெட்டரில் ரைட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ரைட் எழுதியிருக்க கரெக்டாக, வெரி குட். ஸோ இதுவும் ஃபுல் மார்க்கு. சர்க்கிள் த கரெக்ட் ஆன்சர்னு கேட்டிருக்கு. சர்க்கிள் த கரெக்ட் ஆன்சர்னு கேட்டிருக்கு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலாக இது ஆட் ஒன் அப்படின்னு அர்த்தம். ஆட் ஒன்னா என்ன அர்த்தம்னா, கொடுக்கப்பட்டதில் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக இருக்கும். இப்போ பாரு, பீஸா, பர்கர், சிப்ஸு, கேரட். அப்போ பீஸா, பர்கர், சிப்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு. கேரட்டுங்கிறது நேச்சுரல் ஃபுட்டு. அப்போ இதுதான் வித்தியாசமாக இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். இப்போ இதில் பாரு, ஃபாதர், மதர், சிஸ்டர், டெலிஃபோன் இருக்கு. ஃபாதர், மதர், சிஸ்டர் எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்போ டெலிஃபோன் தான் வித்தியாசமாக இருக்குது. அப்போ இதை ரவுண்ட் பண்ணும். அந்த வித்தியாசமாக இருக்கிறத தான் ஆட் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது நெக்ஸ்ட் ஒன் பாரு, ஃபிஷ், வாட்டர், எக், சிக்கன். பாரு, ஃபிஷ், வாட்டர், எக்கு, சிக்கன். இப்போ இது எல்லாமே ஃபுட்டு. ஃபிஷ்ஷு, எக்கு, வாட்டர், சிக்கன் எல்லாமே ஃபுட்டு. ஆனால் வாட்டர் வந்து ட்ரிங்க், குடிக்கிறது. சரியா? அதுதான் வித்தியாசமாக இருக்குது. அடுத்தது கேரம், கிரிக்கெட், ரிலாக்ஸ், செஸ். இந்த கேரம், கிரிக்கெட், செஸ் எல்லாமே கேம்ஸு. ரிலாக்ஸ் வந்து கிடையாது. அப்போ ரிலாக்ஸை தான் இப்படி பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு சர்க்கிள் தான் போடணும், நிறைய சர்க்கிள் போடக்கூடாது. ஃபேட்டு, பிக்கு, ஸ்மாலு, ஹெல்த்தி. இந்த ஃபேட்டு, பிக்கு, ஸ்மால் இது எல்லாமே சைஸை குறிக்கும். ஃபேட்டுனா குண்டாக இருக்கிறது, பிக்குனா பெருசாக இருக்கிறது, ஸ்மால்னா சின்னதாக இருக்கிறது. அப்போ இதில் வித்தியாசமாக இருக்கிறது ஹெல்த்தினா ஆரோக்கியமாக இருக்கிறது. சரியா? நெக்ஸ்ட்டு ட்ரா ஃபேவரட் வெஜிடபிள். ஏதோ வரைஞ்சிருக்க பீட்ரூட் மாதிரி இருக்குது. ஸோ ட்ரா யுவர் ஃபேவரட் வெஜிடபிள்னா உனக்கு பிடிச்ச வெஜிடபிள் அப்படின்னா காய். உனக்கு பிடிச்ச காய், ஏதாவது காயை வரையணும். கேரட்டா, அப்புறம் வாழைக்காய், உனக்கு என்ன காய் பிடிக்குமோ அதை வரையணும். சரியா? இப்போ எளிதாக வரைகிறது வாழைக்காய். ஈஸியாக வாழைக்காய்னே போட்டுடலாம். இப்படி சும்மா இப்படி ஒரு மாதிரி போட்டு சும்மா ஏதாவது வாழைக்காய்க்கு காம்பு இருக்கிற மாதிரி நீயே என்ன செஞ்சலாம், போட்டலாம். வாழைக்காய் இல்லை கத்திரிக்காய், பிரிஞ்சால், அந்த மாதிரி. அப்புறம் ஃப்ரூட்டு கேட்டிருக்கு. ட்ரா யுவர் ஃபேவரட் ஃப்ரூட். அது ஃப்ரூட்டை வரையணும். இது இங்கே கேரட்டை வரைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. வெஜிடபிளில் தான் இது இங்கே வரையணும். ஃப்ரூட்டு வந்து ஆப்பிள், ஆரேஞ்ச், இது எல்லாமே ஃப்ரூட்டு. சரி, அது இங்கே வரையணும். ஃப்ரூட்ஸு தான் இங்கே வரையணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃப்ரூட்டில் ஆரஞ்சுங்கிறது சும்மா இந்த மாதிரி இப்படி போட்டு இப்படி வரைஞ்சிடும். அவ்வளோதான். முட்டை மாதிரி இப்படி போட்டோன்னா இது ஆரஞ்சு ஆயிரும். சும்மா மேலே இந்த மாதிரி லேசாக அப்படி காம்பு போட்டுவிட்டு. அப்புறம் வாட் இஸ் ஏ நியூக்ளியர் ஃபேமிலின்னு கேட்டிருக்கு. இது எழுதும்போது ஏ நியூக்ளியர் ஃபேமிலி இஸ் இல்லை இந்த ஏ இங்கே போட்டுக்கலாம். நியூக்ளியர் ஃபேமிலி இஸ் ஏ ஸ்மால் ஃபேமிலி. சரியா? நியூக்ளியர் ஃபேமிலி இஸ் ஏ ஸ்மால் ஃபேமிலி அப்படி எழுதணும். வாட் இஸ் ஏ ஹாபி? ஹாபி இஸ் ஏ லெசர் டைம் ஆக்டிவிட்டி. LIURE லெஷர் டைம் ஆக்டிவிட்டி. அதாவது ஃப்ரீயாக இருக்கிற நேரம் நம்ம என்ன பண்ணுறோமோ. இல்லை லெஷர் டைம் எனக்கு தெரியலை அப்படின்னா ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டின்னு கூட போடலாம். இது லெஷர் எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டின்னு கூட நீ போடலாம். Why should I not eat too little food? Why should I not eat too little food அப்படின்னு கேட்டிருக்கு. எதுக்காக நான் கொஞ்சமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கு. கொஞ்சமாக சாப்பிட்டா நீ என்ன செய்ய முடியாது, உனக்கு எனர்ஜி கிடைக்காது, வளர முடியாது. அப்போ பிகாஸ்
ஸோ இது உங்கள் ஸ்கூலில் என்ன கொடுத்துருக்கான்னு அம்மாட்ட கேட்டு அதை படித்து எழுது இதை, சரியா? ஸோ இது சயின்ஸ் முடிஞ்சுது. ஸோ மேக்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 3 வந்து ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு. ஸோ ஒன்ஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூ தான் கேட்டிருக்கு. அப்போ 3 தான் கரெக்ட் ஆன்சர். இதில் டிக் பண்ணணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர். இதுவும் 3 டிஜிட்டு, இதுவும் 3 டிஜிட்டு. அப்போ இந்த டிஜிட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் பார்க்கணும். இங்கே 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ இதுதான் பெருசு. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் வரும்போது 2 டிஜிட் கொடுத்துருந்தாங்கன்னா லாஸ்ட் டிஜிட்டை பார்க்கணும். லாஸ்ட் டிஜிட்டு இப்போ வந்து 2, 4, 8 2 டேபிளில் எதெல்லாம் வருதோ அதுதான் ஈவன் நம்பர். அப்போ இதுதான் 2 டேபிளில் வருது. அப்போ இதுதான் ஈவன் நம்பர். தென் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபார்ம்டு யூஸிங் த டிஜிட் அப்படின்னு கேட்டிருக்கு. 704 இதை யூஸ் பண்ணி ஸ்மாலஸ்ட் டிஜிட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கீழே. ஸோ இந்த 3 டிஜிட்டில் பார்க்கும்போது இதுதான் பெரிய நம்பர், இது சின்ன நம்பர். அப்போ சின்ன நம்பர் தான் கேட்டிருக்கு, ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ இதுதான் கரெக்டு, சரியா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபார்ம்டு யூஸிங் டிஜிட் இஸ் 407 தான். கிரிக்கெட் மேட்ச். இன் எ கிரிக்கெட் மேட்ச் Sachin scored 94 runs and Rahul scored 98 runs. How many runs did they make in total? Total அப்படின்னா 2 பேர் சேர்ந்து எத்தனை ரன் அடித்தாங்க? யார் யாரும்? சச்சினும் ராகுலும். எதில்? கிரிக்கெட்டில். சச்சின் எத்தனை ரன் அடிச்சிருக்கான்? 94 ரன்ஸ். ராகுல் எத்தனை ரன் அடிச்சிருக்கான்? 98 ரன்ஸ். இப்போ நீங்கள் எழுதணும், சச்சின் ஸ்கோர்ஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி ராகுல் ஸ்கோர்ஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 8யும் 4யும் ஆட் பண்ணால் 12 வரும். 12ல் 2 இங்கே போட்டு 1 இங்கே போடணும். 9 ஆட் பண்ணால் 18 + 1 19 இப்படி போடணும். இங்கே வரும்போது தான் ஒரு டிஜிட்டை மட்டும் போட்டு இந்த டிஜிட் இங்கே வரும். ஆனால் இதில் என்ன வருதோ அதை அப்படியே இதில் எழுதிடணும், சரியா? ஸோ 192 ஆன்சர் வந்து 192. இதுதான் த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் 805. இந்த வேர்டிங் ரொம்ப முக்கியம். எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். இப்போ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இஸ், கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதான் கேட்டிருக்கு. இதை பாரு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 10 + 8 18, 18 + 5 23 தான் வரும். அப்போ இது கிடையாது, இது தப்பு. சரியான ஆன்சர் 800 + 5 80. இதுதான் கரெக்டு. இதுதான் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் இஸ் ஆட் நம்பர். ஸோ இது 2 டேபிளில் வருது, இது ஈவன் நம்பர். அப்போ இது கிடையாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆட் நம்பர். அப்போ இதுதான் ஆட் நம்பர். நெக்ஸ்ட்டு 200 is written as. 200 is written as அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். இதில் என்ன எழுதணும்னா 200 வந்து 2 + 100 அப்படி எழுதணும். 2 + 100 200. ஸோ இதில் 22 22 44. ஸோ 44 கரெக்டு தான். ஏன் ராங் போட்டிருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் அம்மா கேட்கலாம், ஏன் கேட்காம வந்தான்னு தெரியல. 44 22 + 22 44 தான், கரெக்டு தான். ஆனால் இது அடிஷன் கிடையாதா என்ன அப்படின்னு தெரியல. இது அம்மா கிட்ட டவுட்டு கேளு. நெக்ஸ்ட்டு 555 இஸ் ரிட்டன் அஸ். எப்படி எழுதலாம்? 555 தான். அப்போ 555 இதுதான் ஆன்சர். இதை தான் டிக் பண்ணணும் நீ, சரியா? இதை தான் டிக் பண்ணணும், எழுதக்கூடாது. அடுத்தது 4 + 5 9. குட். இதெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸு. வெரி குட். ரைட் த நம்பர் ஷோன் இன் த அபாக்கஸ். இதுக்கு தான் அபாக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. பாசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்பர் கேட்டிருக்கு, அது கரெக்டாக 1 2 3 4 5 கரெக்டு. 3 கரெக்டு, 1. வெரி குட். நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின்ஸ். ரோமன் லெட்டர் 4. ஸோ கொஸ்டின் நம்பர் 17ல் சர்க்கிள் த கிரேட்டஸ்ட் நம்பர் அண்ட் கிராஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் ஈச் நம்பர். சர்க்கிள் த கிரேட்டஸ்ட் நம்பர், கிராஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்கு. கிரேட்டஸ்ட் நம்பரை சர்க்கிள் பண்ணணுமா, ஸ்மாலஸ்ட் நம்பரை கிராஸ் பண்ணணுமா, சரியா? இப்போ இதில்
எது பெரிய நம்பர்? 88. அதை போய் கிராஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்ன, இதுதான் பெருசு. அப்போ இதை தான் சர்க்கிள் பண்ணணும். ஸ்மாலஸ்ட் நம்பரை கிராஸ் பண்ணணும், இதை கிராஸ் பண்ணணும். புரியுதா? அதேமாரி இதில் பெரிய நம்பர் எது? 90. 90யை சர்க்கிள் பண்ணணும். சின்ன நம்பர் எது? 40. 40யை கிராஸ் பண்ணணும். கொஸ்டின் என்ன நல்லா பாரு. சர்க்கிள் த கிரேட்டஸ்ட் நம்பர். கிரேட்டஸ்ட் நம்பர்னா பெரிய நம்பர். கிராஸ்னா இதான் கிராஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பரை கிராஸ் பண்ணணும், கிராஸ் பண்ணியாச்சு. பெரிய நம்பரை சர்க்கிள் பண்ணணும், சர்க்கிள் பண்ணியாச்சு. அடுத்தது அடிஷன். ஸோ இது கரெக்டாக எழுதியிருக்க, வெரி குட். நெக்ஸ்ட்டு fill in the boxes 4 10s plus 15 ones அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ 55 வரும். அப்போ இது 5 ஆயிரும்ல. இங்கே சைடில் என்ன 4 10s அப்படின்னா என்ன அர்த்தம்? 40. 4 10ஸ்னா 4 into 10 அது ஈக்குவல் டு 40. தென் 15 ones. 15 onesனால் இப்படி போடணும். ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 5. அப்போ இது ஒன்ஸு, இது டென்ஸு. இப்போ டென்ஸு தானே கேட்டிருக்கு. டென்ஸில் என்ன வந்திருக்கு? 5. இந்த மாதிரி ரஃப் ஒர்க் எழுதி பார்க்கணும். அடுத்து 7 10s 17 ones. 7 10s அப்படின்னா 7 into 10s equal to 70. Then 17 ones. 17 into 1s equal to 17. ஸோ 0 7 ஆட் பண்ணால் 7, 7 1 ஆட் பண்ணால் 8. அப்போ இது ஒன்ஸு, இது டென்ஸு. அப்போ இதுதான் ஆன்சர். 8 10s வரும். நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா ஏறு வரிசை. சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் ஞாபகம் வச்சுக்க. அசெண்டிங்னா சின்னதுலேருந்து பெருசு. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது? 200. அடுத்த சின்ன நம்பர் 600, 700, 900 அப்படி எழுதணும். கரெக்டாக எழுதியிருக்கியா? வெரி குட். ரைட் த நம்பர்ஸ். இது ஏன் தப்பாக எழுதியிருக்கிற? இதை வரிசையாக எழுதணும். எப்படி பாரு? 400. நெக்ஸ்ட்டு 80 எப்படி எழுதணும் பாரு? 0 8 வரிசையாக எழுதணும், இப்படி ஆர்டரா அழகா. அடுத்தது 2. இப்போ இதை ப்ளஸ் பண்ணு. 0 0 + 2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 2. 18 0 ஆட் பண்ணால் 8. 4 அப்படி தான் இருக்குது, அப்படி தான் வரும். இந்த இல்லாத இடத்துல ஸ்டார் வேணால் போட்டுக்கோ. உனக்கு குழம்புது அப்படின்னா இப்படி ஸ்டார் போட்டுக்கோ, குழம்பாது. சரியா? இது 3 டிஜிட், இது 2 டிஜிட், இது 1 டிஜிட். சரியா? இப்படி ஆட் பண்ணிட்டேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்பேர் த நம்பர்ஸ் யூஸிங் இது லெஸ் தென், இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இந்த சைனை யூஸ் பண்ணணும். சின்னதாக பெருசா அப்படி இல்லைன்னா ஈக்குவலா அப்படின்ட்டு. இப்போ 2 ஈக்குவல் கரெக்டு. 500 பெருசா, சாரி 500 900 900. குட். ரைட் த நம்பர்னு கேட்டிருக்கு. 408 கேட்டிருக்கு. 408 எழுத தெரியலையா? சரி, இது எப்படி எழுதலாம்? 1s 10s 100 அப்படின்னு எழுதணும். 1s 10s 100. 100ல் என்ன கொடுத்துருக்காங்க? 4. 8ங்கிறது இங்கே வரும், 8. அப்போ இடையில என்ன வரும்? 0 கொடுத்துருக்க மாட்டாங்க, நீ தான் போடணும். அப்போ ஆன்சர் என்னது? 408. அடுத்தது 278. அதே மாதிரி தான் 1s 10s 100 எழுது. 200 2 வரும். 70ல் வந்து 10s 70ல் அப்போ 7 10s இருக்குது. 8 இங்கே வரும். அப்போ 278 இதுக்குரிய ஆன்சர். அடுத்தது டேபிள் எழுதியிருக்க. வெரி குட். 2 டேபிள். நெக்ஸ்ட்டு பார், ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஏன் தெரியல? 413 எழுதியிருக்க. வெரி குட். 13ல் 3 இங்கே போட்டுடணும், 1 இதில் போட்டுடணும். இங்கே ஏன் இன்னொரு 1 வந்ததுன்னு தெரியல. 1 இதில் போட்டுட்டு 7 4 11 12 இங்கே 12 வரும். அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே 8 4 12 12 7 19 வரும். இதெல்லாம் ஆட் பண்ணணும். 8 4 12 12 கூட 7 ஆட் பண்ணால் 19. 19ல் 9 அங்கே தூக்கி போடணும், 9. இந்த 1 இங்கே போட்டணும். போட்டோன்னா 3 8 12 13 இப்படி போடணும். சரியா? அடுத்தது சால்வ் த வேர்ட் ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னிய பாண்டுனா குட்டை. தேர் ஆர் 49 frogs.
ஸோ 49 தவளைகள் இருக்குது. 49 ஃப்ராக்னா தவளை. 23 டர்ட்டில்ஸ் அப்படின்னா ஆமை. ஃபைண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ராக்ஸ் அண்ட் டர்ட்டில் இன் த பாண்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ வேர்ட்ஸ் நம்ம வேர்டிங்கில் எழுதணும். ஃப்ராக்ஸ் எத்தனை, அப்போ அதை எப்படி எழுதணும்? ஃப்ராக்ஸ் எவ்வளவு? 49. டர்ட்டில்ஸ் கொடுத்துருக்கிறதா எழுதுறேன். ஃப்ராகு 49, டர்ட்டில்ஸ் எவ்வளவு? 23. போட்டோன்னா 9 3 ஆட் பண்ணால் 12, மிச்சம் 1 இங்கே வரும். ஸோ 2 4 6 6 1 7. ஸோ டோட்டல் வந்து 72. சரியா? இதான் ஆன்சர். கோட். அதுக்கு பதிலாக இதை எழுதியிருக்கேன், கோட். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷில் ரீட் த பேசேஜ் கொடுத்துருக்காங்கல்ல. இங்கே ஒரு பேசேஜ்னு கொடுத்துருக்காங்க. ரீட் த பேசேஜ், அதாவது பத்தி. இதுக்கு பேர் தமிழில் பத்தின்னு சொல்லுவாங்க. பேசேஜ் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதில் இருந்து சூஸ் இருக்கு இல்லையா, அதில் கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணணும். இப்போ இதை ரீட் பண்ணு. ஆம் அ பாரத், ஹீ இஸ் யங்கர் பிரதர். ஹீ இஸ் மை யங்கர் பிரதர். I am a Bharat. He is my younger brother. ஜெயந்த். அப்போ பரத்தோட யங்கர் பிரதர்னா சின்ன தம்பி பேர் ஜெயந்த். He is 20 years old. அவனுடைய தம்பிக்கு 20 வயசு ஆகுதான். He loves playing cricket. அவனுக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்குமா. I help him with his studies. நான் அவனுக்கு படிக்கிறதுக்கு உதவுவேன். He is very cute and I love him. அவன் ரொம்ப அழகாக இருப்பான், அதனால் நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன். ஸோ இப்போ இதை படித்தாச்சு. இதில் பாரு, வாட் இஸ் த நேம் ஆஃப் பாரத் லிட்டில் பிரதர். ஸோ லிட்டில் பிரதர் யங்கர் ரெண்டுமே ஒன்று தான். லிட்டிலும் ஒன்று தான், யங்கரும் ஒன்று தான். என்னது? ஜெயந்த். நீ பாலாஜின்னு போட்டு வச்சிருக்க. ஜெயந்த் தான் கரெக்ட் ஆன்சர். பாரத் பிரதர் இஸ் 20 years old. அது கரெக்டாக எழுதியிருக்க. குட். எந்த கிரிக்கெட் விளாடுவான்? கிரிக்கெட். வெரி குட். எந்த கேம் விளாடுவான்? கிரிக்கெட். ஹூ ஹெல்ப்ஸு, யார் ஹெல்ப் பண்ணுவான்? பரத். வெரி குட். டஸ் லைக் இஸ் பிரதர்? எஸ், விரும்புவான். வெரி குட். நெக்ஸ்ட்டு இதுவும் கரெக்டாக எழுதியிருக்கேன். ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூஸிங் ஃபுல் ஸ்டாப்பு, கொஸ்டின் மார்க் போட்டு அழகாக வச்சுருக்கேன். அழகாக. வெரி குட். இதுக்கு ஃபுல் ஸ்டாப்பு, கொஸ்டின் மார்க். ஓகே. அப்புறம் கேபிட்டல் லெட்டர், கொஸ்டின் மார்க்கு, ஃபுல் ஸ்டாப், இதுவும் வச்சுருக்கேன். குட். டிக்டேட் பண்ணது எழுதியிருக்கேன். ஸ்மைலு. இது என்னன்னு தெரியலையா, ஏன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு டிக்டேட் பண்ணாங்கன்னு தெரியல. சினானிம்ஸு ஸ்கிப்பு அப்படின்னு கேட்டிருக்கு. ஸ்லிப்புன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கேட்ட எழுது. ஹங்க்ரி அப்படின்னா என்னன்னு எழுது. கேட்ச்னா என்னன்னு எழுது. உங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க சினானிம்ஸ், அதை எழுதணும். நெக்ஸ்ட்டு பேக். பேக்குக்கு ஆப்போசிட்டு ஃப்ரண்ட் டோர் அப்படிம்பாங்க. முன்னால். இது பின்னால், இது முன்னால். கைண்டு, எனிமின்னு கூட சொல்லலாம். எனிமி அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை அம்மாட்ட கேளு. கைண்டு, அதுக்கு ஆப்போசிட் என்ன? கேர்ஃபுல்லி. அம்மாட்ட கேட்டு எழுது இதில் எழுதியிருக்கிறத. கேர்ஃபுல்லினா கவனம். அப்போ கேர்லெஸ் வரும். கேர்லெஸ்னால் கவனம் இல்லாமல். கைண்டுனா அன்பு. அப்போ அதுக்கு ஆப்போசிட் அன்பு இல்லாமல் இருக்கிறது. எனிமி, எதிரின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் கைண்ட் ஆஃப் கேண்டி டஸ் த பாய் பை. ஸோ ஸ்மைலிங் ஃபேஸ். அந்த கேண்டியில் ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கிற மாதிரி இது எழுதியிருக்கேன். ஒய் டிட் மாண்டி வாண்ட் மணி. எதுக்கு பணம் கேட்டான்? டு பை கேண்டீஸ் தானே, கேண்டீஸ் வாங்க தானே கேட்டான். மேனர்ஸ்ன்னு போட்டிருக்கேன். யூ ஸ்மைல், fill in the blanks. You smile, she smiles. என்னன்னு தெரியல, இது பார்ப்போம். ரைமிங் வேர்டு bring, ரிங்குன்னு எழுதலாம். RING, ரிங். bring, ரிங். இந்த பியை மட்டும் எடுக்கணும். கான், வான். இந்த ஜியை மட்டும் எழுதிட்டு ஒன்றுன்னு எழுதலாம். ஃபேஸ், ஏஸ். இந்த எஃப்ஐ மட்டும் எழுதிட்டு மீதி எல்லாம் எழுதணும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துகிட்டு எழுத போகிறேன். வேறையும் யோசிக்கலாம். ரைமிங் வேர்ட்ஸ். பிரிங், கிங் எழுதலாம். ஏகப்பட்டது யோசிக்கலாம். வாட் டஸ் த லிட்டில் கேர்ள் ஹாவ். அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிருக்கு. ஆன்சர் எழுதணும்.
கேட்டு அம்மாட்ட கேட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் கைண்ட் டு மாண்டி, மாண்டிக்கிட்ட அன்பாக இருந்தது யார், அவங்க நேம் எழுது. ஒய் டஸ் எ ஸ்மைல் எ ஒண்டர்ஃபுல் திங், ஏன் சிரிக்கிறது ரொம்ப ஒண்டர்ஃபுல்னு சொல்கிறோம். இதுவும் உன் நோட்டில் பார்த்து எழுதணும். சரியா? நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு. கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் எழுதிட்ட. ரோபோட், ரோபோட். மெஷின், MECHINE, மெஷின். சரியா? ஸ்மால் லெட்டரில் எழுதி காட்டுறேன். மிஷின் அப்படின்னா இயந்திரம். கம்ப்யூட்டர் cannot share a large number of information. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸு தம்பி? ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்கு. A computer cannot share a large number of information. ஃபால்ஸ். இந்த இருக்குல்ல ஃபால்ஸ். ஏன் தப்புன்னு சொல்கிறோம்? ஆக்சுவலாக கம்ப்யூட்டரால் நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண முடியும், ஆனால் இவன் cannot ஷேர் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்கான், அதனால் தவறு. A computer is used to find information about space. ட்ரூ. TRU. ஆமாம், ஸ்பேஸ்னா விண்வெளியை பற்றின இன்ஃபர்மேஷன் தகவல்களை தேடுறதுக்கு உதவும் அப்படின்னு கொடுத்துருக்கு. எஸ், ட்ரூ. எ கம்ப்யூட்டர் இஸ் யூஸ் இன் ஷாப்ஸ் டு கீப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்னு கேட்டிருக்கு. ட்ரூ. ஆமாம், கடையில் கஸ்டமர் அப்படின்னா நம்ம பொருளை வாங்குறவங்கள தான் கஸ்டமர்னு சொல்லுவோம். அவங்களுடைய ரெக்கார்டை வந்து ஷாப்ஸு, இப்போ ரேவதி ஸ்டோர்ஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய சரவணா ஸ்டோர்ஸு, அதெல்லாம் அவங்க கம்ப்யூட்டரில் நம்ம ரெக்கார்டு அதுங்க இருக்கும். ஸோ அப்போ இதுவும் ட்ரூ. நெக்ஸ்ட்டு டஸ் நாட் ஹேவ் எனி ஃபீலிங். மிஷின், இதில் வந்து மிஷினில் தான் ஃபீலிங்கே இருக்காது. மிஷின் அழுமா சிரிக்குமா எதுவுமே செய்யாது. மிஷின் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏஐ வந்து சரி, இது மிஷின் அல்லது கம்ப்யூட்டர் கீழே கொடுத்துருக்குறாங்க பார்த்தியா, அப்பாவே கவனிக்காமல் எழுதிட்டேன். இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அவன் 7th one இதுதான் கம்ப்யூட்டரை இங்கே எழுதணும். கம்ப்யூட்டர். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா இங்கே இருக்குது, இதை எடுத்து எழுதணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரியா? சேட்பாட். டேஸ் ஹெல்ப் பீப்புள் டு டெபாசிட். இது வந்து சேட்பாட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பு. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு கேட்டிருக்கு. கம்ப்யூட்டர் கொஸ்டினே எழுதுகிறேன். கம்ப்யூட்டர் இஸ் எ மிஷின், அவ்வளோதான். கம்ப்யூட்டர் இஸ் எ மிஷின். ஸ்டேட் த யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கேட்டிருக்கு. இந்த கேள்வியில் ட்ரூன்னு போட்டிருக்க பற்றியா, இந்த 2 பாயிண்ட் எழுது. இந்த பாயிண்ட்டும் எழுது. சரியா? அப்போ கேள்வி இதிலே இருக்கு, நீ விட்டுட்டு வந்திருக்க, அழகாக மார்க் எடுத்துருக்கலாம். ஸ்டேட் த யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து இந்த இருக்கு இல்லையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இந்த 5th and 6th அப்படியே எழுதி வச்சிரு. சரியா? கடைகளில் உதவுது, ஸ்பேஸினை பற்றி இன்ஃபர்மேஷனுக்கு உதவுது. அடுத்தது ஏஐனா என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். குட். ராபாட்ஸ், வெரி குட். இடையில உங்கள் அம்மாவுக்கு பைக்கில் வரும்போது வயிறு பசிக்குன்னு சாப்பிட்டான்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டரில் 2 தான் இருக்குது, இது எங்கன்னு தெரியல. ஓகே. ஹிந்தியில் இது கண்ணன் வருதுல்ல, அந்த கண்ணன் கர்ணன், அந்த ஸோ 5 கா கி அது எழுதணும். அப்போ கே பேர் கா கி முன்னாடி போகணும். கூ அப்படி எழுதணும். சரியா? எனக்கு சரியாக தெரியல. இது கெக்கா கி வரிசை எழுதணும். அடுத்து இது சச்சா சீச்சி வரிசை. இது டா டிடி எழுதணும். என்னெல்லாம எழுதி வச்சிருக்கேன். கெக்கா கிக்கு எழுதுற மாதிரி இது அவங்க கொடுத்துருக்குறாங்க. கா அடுத்தது கீ பேர். சரி, இதுக்கு நடுவில் இப்படி எழுதணும். முன்னாடி போட்டால் கீ, அடுத்தது பின்னாடி போட்டால் கீ.
ஸோ இது முன்னாடி அந்த ஊக்கு போகிறோம், இது பின்னாடி போகிறோம். கீ, அடுத்தது கூ. இங்கே வளைச்சி விட்டணும், இப்படி வளைச்சி விடணும். கூ கூ அப்படி வந்து இப்படி ரிவர்ஸில் போகணும். இது கூ. சரியா? அவங்க எத்தனை கேட்டிருக்காங்க? 1 2 3 4 தான் கேட்டிருக்காங்க. நீ அப்போ 1 2 3 4 வரை எழுதினா போதும். கா கி கீ கு அது மட்டும் எழுதினா போதும். அடுத்து வந்து என்ன எழுதியிருக்காங்க? சே. சே பார்ப்போம். சே இப்படி போட்டு இப்படி போடுவாங்க. இதான் சே. கூட ஒரு கோடு போட்டால் சா. அடுத்து போட்டு முன்னாடி போட்டால் சி. அடுத்தது சி. பின்னாடி போட்டால் சி. ஸோ சே சா சி 4 கோடு தான் கேட்டிருக்கு. சூ எழுதலாம். சூ சூ இதே மாதிரி போட்டு இப்படி போட்டோன்னா சூ. ஸோ ஈஸியாக இருக்கும். சச்சா சி சி சூ. அடுத்தது டே. இது வந்து டே. இப்படி போட்டு இப்படி போகிறது வந்து டே. டா. டி. டி. இது டூ. சரியா? ஸோ கேக்கா கீ. கீ வந்து முன்னாடி போடணும் சொல்லி கீ பின்னாடி போடணும். கு கூ. அவங்க 4 தான் கேட்டிருக்காங்க. எனக்கு கட்டத்தில் உள்ள 4 எழுதுனா போதும். அது மாதிரி சே. இது சே. தமிழில் சேன்னு சொல்லுவாங்க. அந்த சே. சா சி சி சூ அப்படி. அது மாதிரி டா. இது டே டா டி டி டூ 4 எழுதுனா போதும். ஸோ இது முடிச்சாச்சு. மேட்ச்சு கரெக்டாக எழுதியிருக்கிறேன். இது கர்ரு. கர்ரு அப்படிங்கும்போது கே தானே வரும். ஸோ இது ரெண்டும் மாற்றி போடணும். சரியா? அது மட்டும் பார்த்துக்கோ. ஏன்னா பிக்சர் சரியாக தெரில. இது கர்ரு கர்ரு. அப்போ இது என்னன்னு தெரியலையே. சரி, பிக்சர் சரியாக தெரில இதில். நெக்ஸ்ட்டு லயன் வரைஞ்சிருக்கீங்களா? ஓகே. ஸோ 8 9. அப்புறம் இது என்னன்னு தெரியலப்பா. இது கேட்கணும். இதில் தப்பாக எழுதியிருக்கிறேன். ஸோ இது என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்பா இதுக்கான பிக்சர் உனக்கு அனுப்புகிறேன். சரியா? இதுவும் ரொம்ப கம்மியான மார்க்கு. ஸோ இப்போ நான் ஆன்சர் தெரிஞ்சது எல்லாமே நாளைக்குள்ளே எனக்கு எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். 5 சப்ஜெக்டும். சரியா?